வர்தா புயல் 2 மணி முதல் 5 மணிக்குள்ளான இடைப்பட்ட நேரத்தில் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர்கள் களத்தில் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தற்போது நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது புயலோட ஒரு பகுதியை கரையை கடக்கும் நேரத்தில் சென்னையில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வர்தா புயலுடைய தாக்கம், மழை பொழிவு, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கு? தம்பி, நீங்கள் பார்க்கலாம், நேரடியாகவே காலையிலிருந்து தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. விடாமல் மழை பெய்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும். அதே போல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் தமிழக அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மீட்பு பணிகள், உதவி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மிக அதிக அளவில் காற்று வீசுவது காலையிலிருந்து ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தற்பொழுது சுமார் 80 கிலோமீட்டரிலிருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் காற்று என்பது தரையை நோக்கி வீசிக்கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 2 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த வர்ணா புயல் என்பது கரையை கடக்கும் என்ற கணிப்பு என்பது இருக்கிறது. நாம் நீலம் புயலை நேரடியாக செய்தியாக்கம் செய்திருக்கிறோம். அதே போல் ஹூட் புயலையெல்லாம் நாம் நேரடியாக செய்தியாக்கம் செய்திருக்கிறோம். இந்த புயல் அதிலிருந்து எப்படி மாறுபடுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புயல் சற்று நிதானமாக இருந்து கரையை நோக்கி வருவதை நாம் உணர முடிகிறது. ஹூட் புயலாவது மிகவும் வேகமாக விசாகப்பட்டினத்திற்குள் நுழைந்து விசாகப்பட்டினம் நகரத்தையே முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்திய புயல் ஹூட் புயல் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது நீலம் புயலும் சென்னைக்கு மிக ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்திய புயலாக இருந்தது. ஆனால் பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தவில்லை. அண்மை காலமாக இந்த 2 புயல்கள் தான் சென்னையையும் விசாகப்பட்டினத்தையும் தாக்கிய புயல்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தற்பொழுது நமக்கு மிக சவாலாக இருக்கக்கூடிய இந்த வர்தா புயல் மிகவும் நிதானமாக தற்பொழுது சென்னையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த புயல் கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கடக்கும்போது இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த நிலையை விட மிகவும் அதிக அளவு காற்று வீச்சு என்பது இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மின்கம்பங்கள், செல்போன் டவர்கள் இவையெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வலுவிழக்கும் பட்சத்தில் இந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் போகவும் இருக்கிறது. ஆனாலும் தற்போதைக்கு கிடைத்துள்ள தகவலின்படியும் வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பின்படியும் அதிக காற்று வீச்சு என்பது இருக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் மிக அதிக அளவில் மக்கள் வசிக்கும் மாவட்டங்களாக இருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் செல்போன் கோபுரங்களும் மின்சார கோபுரங்களும் இருக்கிறது. அதை அனைவரும் ஒற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த அதிக அளவு கடல் காற்று உள்ளே நோக்கி வீசும் பொழுது, மிக வேகமாக வீசும் பொழுது கடுமையான சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கணிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு வீசுகிறது, எந்த பகுதியில் வீசுகிறது என்பதை பொறுத்து இருக்கக்கூடும். நாம் ஏற்கனவே பேசியபடி இது மற்ற புயல்களிலிருந்து நிதானமாக ஒரு பக்கம் மழையையும் வர வைக்கிறது, மறுபக்கம் காற்றும் வீசி கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கிடைத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சுமார் 80 இடங்களிலே மரங்கள் எல்லாம் விழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரங்களை அகற்றும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு துறை அதிகாரிகளும் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது செய்தியாக உள்ளது. எனவே இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் காற்று வீச்சு அதிகமாக இருக்கக்கூடும். சரியாக கரையை தொடும்போது, வர்ணா புயல் என்பது கரையை தொடும்போது காற்று வீச்சு இதை விட எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அதிக அளவில் மரங்கள் சாலையில் கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலையில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இயல்பு வாழ்க்கை என்பது தற்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்பொழுது பல இடங்களில் போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ரயில் போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அதே போல் விமான நிலையம் முழுமையாக ஓடுதளம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. காலை 9 மணிக்கு பிறகு எந்த விமானமும் தரையிறங்கவில்லை. எந்த விமானமும்